ப்ராஃபிட்டபிளா டிஷர்ட் பிரிண்டிங் பிசினஸ் பண்ணணும்னா இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 1, ஃபைண்ட் யுவர் நிஷ். நான் டிஷர்ட் பிரிண்டிங் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு ரேண்டமா ஸ்டார்ட் பண்ணாம உங்க நிஷ் என்னங்கிறத ரிசர்ச் பண்ணி டிஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2, டிசைன். ஒன்ஸ் நீங்க நிஷை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க டிசைன்ஸை ரெடி பண்ணலாம். ஸ்டார்டிங்ல கிராஃபிக் டிசைனர்ஸ்லாம் இல்லாம ஆன்லைன் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்களே டிசைன்ஸை ரெடி பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 3, பில்ட் அ ஸ்டோர் ஃப்ரண்ட். உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ரொம்ப அவசியம், ஆனா இது ஆஃப்லைனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஷாப்பிஃபை மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்ல ஆன்லைன் ஸ்டோர் இருந்தாலே ஸ்டார்ட் பண்றதுக்கு பெஸ்டா இருக்கும். ஸ்டெப் நம்பர் 4, மார்க்கெட்டிங். ப்ராப்பரா மார்க்கெட்டிங் பண்ணலன்னா நாம இது வரைக்கும் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸும் வேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு சேல்ஸ் வேணும்னா ப்ராப்பரா மார்க்கெட்டிங் பண்ணி உங்க ப்ராடக்ட்ஸும் ஸ்டோரையும் ப்ரமோட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 5, POD. பிரிண்ட் பண்ண டிஷர்ட்ஸை செல் பண்றதை விட பிரிண்ட் ஆன் டிமாண்ட் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இது உங்க பிசினஸ்ல லாஸ் ஆகாம பாத்துக்கும். இப்போ நான் சொன்ன 5 ஸ்டெப்ஸையும் ஒரு சீரீஸா நான் போட போறேன். அது மட்டும் இல்லாம நான் என்ன டூல்ஸ் யூஸ் பண்றேன், இந்த பிசினஸை எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணலாம், இந்த மாதிரி டீடைல்ஸையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.